வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு வரவேற்பது நான் கார்கே. கள்ளக்குறிச்சி விஷசாராய மரண விவகாரம் அனுதாபத்தை தாண்டி, அதிர்ச்சியை தாண்டி இன்று அரசியலில் எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக சட்டமன்றத்துக்குள்ள அதிமுக திமுக மோதலாகாத மாதிரி குற்றச்சாட்டுகள் பதில் அப்படின்ற காட்சிகளை பார்க்கிறோம். இதற்கிடையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேருக்கு தொடர்பு அப்படின்னு பாமக நிறுவனர் குறிப்பிட்ட செய்தி. அதற்கு 2 பேரும் மறுப்பு தெரிவித்திருக்கிறாங்க. ஒருவேளை அவ்வாறு இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் எங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு நிரூபித்தா நாங்கள் அரசியலை விட்டு விலக தயார். இதே சவாலை பாமக நிறுவனருக்கும் பாமக தலைவருக்கும் 2 எம்எல்ஏக்களும் விடுத்திருக்காங்க. இது ஒரு புறம் அப்படின்னா, மக்கள் பிரச்சனையை இந்த பிரச்சனையை கூட பேச சட்டமன்றத்தில் இடமில்லை அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் இன்றும் அவையை புறக்கணித்தார். 2 நாட்களாக அவையில் நடப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் எதிர்க்கட்சிகள் சென்று விட்டார்கள் அப்படின்னு நேற்றைய தினம் அவையில் மற்ற கட்சியினர் பேசுகிறப்போ முதலமைச்சர் கூட சொன்னார், எதிர்க்கட்சி தலைவர் இங்கே இருந்திருக்கலாம் அப்படின்னு. இதை எல்லாம் தாண்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை திமுகவினரை தொடர்பு படுத்தி பேசக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம் பற்றி விசாரிப்போம் அப்படின்னு கூட சட்டத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதாவது பொய் குற்றச்சாட்டுக்களை பரப்புரையை மேற்கொள்வது. இவ்வாறு இவர்கள் செய்வதனுடைய நோக்கம் தேர்தல் தோல்வி. மக்களால் புறக்கணிக்கப்பட்ட இவர்கள் ஏதாவது காரணம் கிடைக்காதான்னு இருந்தாங்க. இன்று இல்லாத காரணத்தை சட்டமன்றத்தில் எழுப்பி பொய் காரணத்தை சொல்லுகிறார்கள் அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி பதிலடி கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் இதை அரசியலாக்க விரும்பவில்லை அப்படின்னு முதலமைச்சர் சொல்லுகிறார். இதற்கிடையில் கட்சிகளுடைய போராட்டம், பாஜக உள்ளிட்டவங்களாம் இன்று போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. அதிமுக போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. விஷசாராய மரணங்களில் அரசியல் செய்வது யாருன்னு விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு நம்முடைய அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்யன் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். மதிமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு அந்தரிதாஸ் அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல் பாமக தரப்பிலிருந்து மாநில பொருளாளர் திருமிகு திலகபாமா, கவிஞர் திலகபாமா அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திமுக தரப்பிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செய்தி தொடர்பாளர் திரு கோவை செல்வராஜ் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு கோவை செல்வராஜ், இல்லாத குற்றச்சாட்டையா சொல்லிவிட்டாங்க. அதாவது கண் முன்னா 55 பேர் உயிரிழந்தாங்க, மருத்துவமனைகளில் பார்த்தோம், காட்சிகளை பார்த்தோம். ஆனால் அமைச்சர் சொல்றாரு, இல்லாதவற்றை அவையில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வர நினைக்கிறது, தேர்தல் தோல்வியை டைவர்ட் பண்ணுவதற்காக இந்த மாதிரி கையாளுறாங்க அப்படின்றது. இது மிகைப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டா தெரியலையா? அதாவது நீங்க நிகழ்ச்சி என்னன்னு பார்க்கணும். தாங்க ஒன்னா துயரமா 55 பேர் இறந்திருக்கிற ஒரு துயரமான சம்பவம். இந்த 2-3 நாட்களாக அந்த குடும்பங்களுக்கு முழுமையாக பாதுகாப்பு கொடுக்கணும், அந்த குழந்தைகளை பாதுகாக்கணும், அப்பாவியாக இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுடைய அத்தனை பேருடைய நலனையும் பார்க்கணும். அந்த அடிப்படையில் தான் அரசு செயல்படுது. எல்லாருமே செயல்பட வேண்டிய சூழ்நிலை. இது அரசியல் வேறுபாடு வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதில் என்ன செய்கிறாங்க இவங்க, முழுமையாக மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் என்ன செய்யணும், சட்டமன்றத்தில் முதல் நாள் உள்ளேயே அமர்ந்து அங்கேயே இருந்து தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய வாதங்களை, தன்னுடைய கட்சியுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்லி அந்த மக்களுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்ன உதவி பண்ணலாம், என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும், இது இனிமேல் தொடர்ந்து இப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு தன்னுடைய ஆலோசனைகள் சொல்றதுக்கு தான் சட்டமன்றம். அதுக்கு தான் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கார். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, அங்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அவரை பேசுறதுக்கு அவர் பேர் இருக்குது, பேச சொல்லி அவர் கொடுத்துருக்கிற பேர் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதை தொடர்ந்து அவர் சட்டமன்றத்திலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்கிற காவல்துறையரை பார்த்து கையை விரலை நீட்டி அச்சுறுத்தி அவங்கள மிரட்டுற மாதிரி பேசுகிறார். ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு அது ஒரு அழகல்ல. அதோட நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் தொடர்ந்து ஏதோ ஒரு தவறான கருத்துக்களே சொல்லிட்டு இருக்கார். இன்றைக்கி அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யார், எல்லாரும் சேர்ந்து தான் செய்யணும். அரசுங்கிறது என்ன, நம்ம எல்லாரும் தான் அரசு. அரசுங்கிறது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய அரசு அல்ல. அதனால் அரசாங்கத்தில் அமைச்சர் ஏவா வேலு என்ன சொன்னார் பேட்டி கொடுக்கும்போது, இது நடந்துடக்கூடாது, நடந்தது தவிர இது கடுமையாக கண்டிக்கிறோம், எல்லாருக்கும் அந்த வேதனையில் பங்கு இருக்குது, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் சொல்கிறார். இப்போ அதனால் இதை ஒரு விவாத பொருளாக்கி அரசியல் குளிர் காயறதுக்கு, அரசியல் ஒரு நாடகம் போடுறதுக்கு, அரசியல் ஒரு டிராமா ட்ரெண்ட் அடிக்கிறதுக்கு இது அரசியல் களம் அல்ல. கேள்வி நேரம் இன்னைக்கு முக்கியமா, 55 பேர் செத்தது முக்கியமா, ஒத்தி வைங்க முதல்ல விவாதிப்போன்னு கேட்கிறாரு. அது நியாயமான கோரிக்கையாப்படல. 55 பேர் விவாதிக்கிறதுக்கு உங்களை இருக்க சொல்றாரு. சபாநாயகர் சொன்னதுக்கு அப்புறம் முதலமைச்சர் என்ன சொன்னாரு, எதிர்க்கட்சி தலைவர் அவையில் இருக்கணும், பேசணும், அவங்க கலந்துக்கணும்னு சொல்றாரு. இவங்க கலந்துக்கல. இவங்களை யாரு கலந்துக்க வேண்டாம்னு சொல்ல, பேச வேண்டாம்னு சொல்ல. சும்மா அதாவது சட்டமன்றத்துக்கு சில விதிமுறைகள் இருக்கு. எப்ப வேணாலும் நினைச்சா எந்திரிச்சதுமே பேச சொல்லி சொல்றது. இது பொதுக்கூட்டம் மைக் கிடையாது, இது சட்டமன்றம். சட்டமன்றத்தில் நானும் உறுப்பினராக இருந்தவங்க. சட்டமன்றத்தில் 0 ஹவர்ஸ் இருக்கு, கவன ஈர்ப்பு தீர்மானம், அது மாதிரி
மாதிரி நிறைய இருக்கு. அதுல அந்த விதிப்படி தான் செயல்பட முடியும். சபாநாயகர் வந்து அந்த அடிப்படையில் தான் கொடுக்கறன்னு தான் சொல்ல, இவங்க பேச வேண்டாம்னே சொல்ல. இவங்க பேசுற அபிப்பிராயத்தில் அங்க போகல சார். வெளிநடப்பு செய்யணும், டிராமா செய்யணும், தினசரி பத்திரிகையில் வரணும். அரசாங்கம் வந்து அந்த மானிய கோரிக்கைகள் விவாதங்கள் நடக்கும் போது அதனுடைய நலத்திட்டங்கள் என்னென்னு அறிவிக்கிறத வெளியே வரக்கூடாதுங்கிறக்காக இவங்க போடக்கூடிய இது கூத்து. இது அதுக்கு வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. தூங்குறவங்களை எழுப்பலாம் சார். தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரி இவங்க நாடகம் போட்டு இருக்காங்க அரசியல்ல. கேட்போம் திரு கோவை சத்யன். இங்க இஷ்யூ பேசணும் அப்படின்னா கேள்வி நேரம் இருக்கு, அதுக்கப்புறமா பேசுவோன்றாரு. நேற்று கூட நீங்க எதிர்க்கட்சி தலைவர் இருந்திருக்கலான்னு முதலமைச்சர் சொல்றாரு. ஆனா நேற்றும் இன்றும் போனதும் நாங்க பேசுவோம், பேச விடணும், இல்லைன்னா வெளியில வந்துடுவோம், வெளிநடப்பு பண்ணுவோம், வெளியில பேசுவோம் அப்படின்றது இது செய்திக்கான அரசியல். செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். எதிர்க்கட்சி அரசியலை நாங்க வெளியில தான் பண்றோம் அப்படின்னு காட்டுற மாதிரி இல்லையா? அதான் கேட்குறேன். உங்க கூற்றை நான் எடுத்துக்கிறது செய்திக்கான அரசியல். அதோட தேவை எங்க வருதுன்னு சொல்லலாம். சட்டமன்றத்தில் எப்படி நடக்கணும்னு சொல்லி திமுக பேசுறது கேட்டாலே வேடிக்கையா விந்தையா இருக்கு. நாங்கள் யாரும் அமளி பண்ணி போய் சபாநாயகர் இருக்கையில் போய் உட்காந்து ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கல. நாங்கள் ஒன்றும் பதாகைகளை தூக்கி வீசலை, அமளியில் ஈடுபடலை. பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறோம். அதுவும் இந்த விஷயத்தில் இது முதல் தடவை கிடையாது. போன வருஷம் 29 மார்ச் இங்கே கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் எழுத்துப்பூர்வமாக இதே சபாநாயகருக்கு கடிதம் கொடுத்தார். எங்கள் ஏரியாவில் கள்ளச்சாராயம் போதை வந்து மலிவாக கிடைக்குது, எல்லா பக்கமும் கிடைக்குது, இதை பற்றி பேசுறதுக்கு ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்குறாரு. நிராகரிக்கப்படுது. போய் எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, நடவடிக்கை இல்லை. அதன் தொடர்ச்சியாக போன வருஷம் 22 பேர் இறந்துருக்காங்க பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில். அதுக்கு நடவடிக்கை இல்லை. இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி 55 பேர் இருந்த இது வந்து ஒரு திட்டமிட்ட கொலை. தன்னை நம்பியவர்களை கொலை செய்வது திமுக ஒன்றும் புதுசு இல்லை. 1.5 லட்சம் தொப்புள் கொடி உறவுகள் இலங்கை, அண்ணா நகர் ரமேஷ், சாதிக் திட்டமிட்ட கொலை. ஒரு நிமிஷம். தனிப்பட்ட சட்டமன்ற நடவடிக்கை இது கொலை அப்படின்னா தூத்துக்குடியில் நடந்த ஒளிபரப்புறோம் லைவ் ரிலே அப்படின்னு சொல்லி பெருமை பேசுற திமுக இன்னைக்கு அதே சட்டமன்ற சபாநாயகர் என்ன பேசுறீங்க? இல்ல நீங்க ஒரு நிமிஷம் இல்ல நம்ம அலோவ் பண்ண முடியாது சார். நம்ம ஏதோ ஒரு கிளிப்பிங் எடுத்து வந்து பேச நம்ம அலோவ் பண்ண முடியாது. நீங்க சொல்லுங்க, விஷயத்த சொல்லுங்க. இல்ல உங்க ஆடியோ போகாது. இல்ல சார் உங்க ஆடியோ போகாது. இல்ல உங்க ஆடியோ போகாது. இல்ல நமக்குன்னு ஒரு இது இருக்கு. பேப்பர் கட்டிங் கூட நம்ம அலோவ் பண்றது இல்ல. சட்டமன்றத்தை வந்து பேசுவதற்கு அனுமதியும் போது முதல்வர் அங்க இருந்தாரா? இல்ல கள்ளக்குறிச்சியில இல்லையே, தன்னோட சேம்பர்ல 10 வரைக்கும் உட்கார்ந்துட்டு வந்த உடனே எதிர்க்கட்சி தலைவர் கோஷம் எழுப்பினாரா இல்லையா? ஒரு நிமிஷம் என்ன கொஞ்சம் முதலமைச்சர் அதுக்கு அப்புறம் தான் வந்தார். இல்ல அதை தான் கேக்குறேன். எதிர்க்கட்சி தலைவர் பேசும் முதல்வர் அங்க இருந்தாரா? சேம்பர் தானே உட்கார்ந்து இருந்தாரு. திட்டமிட்டு எதிர்க்கட்சி சேர்ந்தவர் அனைவரையும் வெளியேற்றினதுக்கு அப்புறம் தானே வராரு. ஆள் இல்லாத கடையில டீ ஆத்தி என்ன பிரயோஜனம்? வந்து எதிர்க்கட்சி தலைவர் இங்க அமர்ந்திருக்கலாம். இதென்ன சட்டமன்ற நடவடிக்கை ஏதாவது முறைப்படி நடக்குதா இங்க? சபாநாயகர் நடுநிலையா இருக்காரா? ஒரு நிமிஷம், முதல்ல கேள்வி நேரம். சட்டமன்றத்தை பத்தி கேள்வி நேரத்துக்கு அப்புறம் தானே சார் மக்கள் உயிர் அந்த பிரச்சனையோட வேற பிரச்சனை முக்கியமான விஷயம் இருக்கான்னு கேக்குறாரு. இதுல என்ன தவறு? சட்டமன்ற மரபு மீறல் இங்க எங்க இருக்கு? மக்கள் பிரச்சனை சபாநாயகர் அனுமதித்தார். ஒரு சபாநாயகர் இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் ஊடகம் வெளியிடக்கூடாதுங்கிற அந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது? அவருக்கு ஊடகம் இதை பத்தி ஒளிபரப்ப கூடாதுன்னு சொல்ற அதிகாரம் சபாநாயகருக்கு எங்கிருந்து வந்தது? அந்த மாதிரி சபாநாயகர் அதிகாரத்துல ஒரு நிமிஷம் சபாநாயகர் நினைச்சா சொல்லப்பட்டிருக்கு. இருங்க சார், நம்ம இப்ப பேசுறோம் சார். இப்ப நடக்கிற விஷயம் அவை குறிப்பு நீக்கப்பட்டதுன்னு சொன்னதோட சரி. ஆனா இதை ஒளிபரப்ப கூட எந்த ஊடகத்துக்கு தடையில எங்கேயுமே வார்த்தை வந்தது கிடையாது. இன்னைக்கு என்ன சொல்றாரு சபாநாயகர்? இந்த விஷயத்தை வெளிவரப்ப ஊடகத்திற்கு அனுமதி இல்லை, தடைங்கிறாரு. அவருக்கு அந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது? இன்னொரு விஷயம், சபாநாயகர் வரம்பிற்குள்ள வேணும்னா இந்த ஸ்பெஷல் அட்டென்ஷன் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அவர் வரம்புக்கு உட்பட்ட விஷயத்தை கேட்கல. நாங்க எதிர்க்கட்சி தலைவர் வந்து சபாநாயகர் வரம்பு இல்லாத விஷயம், சட்டமன்ற மரபு மீறிய விஷயம் கேட்கல. அந்த வரம்பிற்கு உட்பட்ட விஷயம் முதல் முறையில் போன வருஷம் கேட்டிருக்கோம். இதே மாதிரி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம். மது ஆறாக ஓடுது, 55 உயிர் பலி நடந்திருக்கு. அந்த 55 உயிர் பலியை திட்டமிட்ட மறைக்க முயற்சி ஒரு மாவட்ட கலெக்டர் பொய் சொல்ல வச்சிருக்காங்க.
அன்னைக்கு சாயங்காலம் ஒரு மாவட்ட கலெக்டர் போய் சொல்றாரு இது வந்து கள்ளச்சாராயம் கிடையாதுன்னு. அப்ப மக்களுக்கு உண்மை தெரியுமா? நியாயம் கிடைக்குமா வேண்டாம்? இதெல்லாம் அனுமதிக்கிறீங்களா சார்? கோவை செல்வராஜ் இல்ல இது அனுமதிக்கிறீங்களா நீங்க? ஏன் இல்ல இது அனுமதிக்கிறீங்களா? நீ மாவட்ட கலெக்டர் இந்த மாதிரி போய் சொல்றதா மாவட்ட ஆட்சி தலைவரை குற்றச்சாட்டு இவர நிரூபிப்பாரா? மாவட்ட கலெக்டர் எஸ்பி போய் சொல்றீங்கல்ல இல்ல ஒரு நிமிஷம் நாலு பேர் ஒருபட்ட காரணங்களுக்காக போய் சொல்றீங்க மாவட்ட கலெக்டர். இல்ல ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் மாவட்ட முதல் மாவட்ட ஆட்சியர் மாற்ற போய் சொல்ல கூடாது. இல்ல சார் மாவட்ட ஆட்சியர் மாற்றப்பட்டிருக்காரு. மாவட்ட அரசு எடுத்திருக்காரு சார். அது அரசாங்க நடவடிக்கை. அரசு எடுத்திருக்காரு சொல்றாரு. கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இல்ல கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் என்ன செஞ்சாரு? இது வரைக்கும் 3 நாள் ஆச்சு. ஒரு நாளாவது இந்த அரசு மீது குற்றச்சாட்டு சொல்லி இருக்காரா? இல்ல நடந்தது பத்தி தப்பா சொல்லிருக்காரா? ஒண்ணுமே சொல்லல. புரியா சார் போய் சொல்லிருக்காரு. கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காரு. நடவடிக்கை இல்ல. எல்லா ஆதாரமும் இருக்கு. இப்போ ஏன் பேசுறீங்க? என்ன முதல்வர் என்ன சொல்லிருக்காரு? முதல்வர் போய் பார்த்தாரா? கள்ளக்குறிச்சி போய் பார்த்தாரா முதல்வர்? சரி கேப்போம். ஒரு நிமிஷம் கோவை செல்வராஜ். எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் இருக்கிற வரைக்கும் வராத ஒரு முதல்வர் எதிர்க்கட்சி சட்டமன்ற தலைவர் வெளியில அனுப்பிச்சதுக்கு அப்புறம் வந்து வீரம் பேச என்ன பிரயோஜனம்? ஒரு நிமிஷம் சார் கடந்த ஆட்சியில் இதான் நடந்திருக்கு சார். என்ன பேச போய் என்ன பேச சம்பவம் மக்களுக்கு உண்மை தெரியட்டும் பேசிட்டு இருக்கிறோம். இப்போ 10 வரைக்கும் சேம்பர்ல உட்கார்ந்து எதிர்க்கட்சி தலைவரை திட்டமிட்டு வெளியே அனுப்பிச்சதுக்கு அப்புறம் வந்து முதல்வர் வீரம் பேசி என்ன பிரயோஜனம்? எதிர்க்கட்சி தலைவரை நேர்கே சந்திக்க பயமா? எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து பேச பயமா? கேள்வி கேட்கறதுக்கு பதில் இல்ல. முதலமைச்சர் வர வரைக்கும் காத்திருக்காம வெளியில போற எதிர்க்கட்சி தலைவர் கேட்பாங்க. ஒரு நிமிஷம் கோவை செல்வராஜ் ப்ளீஸ். அதன் தொடர்ச்சி என்ன சொல்றாரு? சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தவர்கள் நீங்க இன்னும் அழைக்கணும்னு சொல்லி சபாநாயகருக்கு வேண்டுகோள் கொடுக்கிறாராமா. சபாநாயகர் அதை கேட்கிறாராமா. இதோட ஒரு மலிவாசிங்களா எங்க இருக்க போகுது? அப்ப சபாநாயகர் முதலமைச்சர் கேட்டுதான் வேலை செய்வாரா சார்? முதலமைச்சர் சொல்லி சபாநாயகர் வேலை செய்வாரா? அப்ப நடுநிலை நீங்க எதிர்க்கட்சி அரசியல் பண்ணுங்க. கடந்த முறையும் இதே போல எதிர்க்கட்சி அரசியல் பல முறை அவை முன்னவர் சொல்லி சபாநாயகர் கேட்டிருக்காரு சார். ஒரு நிமிஷம் எதிர்க்கட்சி அரசியல் செய்யும் அவிலா செய்யும் கேட்டவர் தான் சார் இப்ப இருக்கிற முதலமைச்சர். நாங்க பிண அரசியல் பண்ணல சார். மக்கள் இங்க 55 பேர் இறந்திருக்காங்க போய் பேசுறோம். ஓகே பேச அனுமதி கேக்குறோம். ஓகே ப்ளீஸ். அது மறுக்கப்படுது. ஒரு முறை இல்ல 2 முறை இல்ல 3 முறை. அந்தரிதாஸ் இந்த 55 பேர் உயிரிழப்பு இந்த 3 நாட்கள் நிலவக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்க்குறப்போ இதை தாண்டி ஒரு சட்டமன்ற அலுவல்கள் முறைப்படி தான் ப்ரொசீஜர் படி தான் நடக்கும் அப்படின்றது சரி. அவங்க எதிர்க்கட்சிகள் எல்லாரும் குரல் கொடுக்குறாங்க. ஏன் திமுக கூட்டணி கட்சிகளே குரல் கொடுக்குறாங்க? ஸோ இப்போ இதுக்கான முன்னுரிமை கொடுத்துருக்கணும். இது கொடுக்காம எது கொடுப்பாங்கன்னு கேட்குறேன். அதாவது காலம் காலமாக கள்ளச்சாராயம் காய்ச்சுகின்ற இடத்திற்கு பெயர் தான் கல்வராயன் மலை. கருணாபுரம் என்பது ஒரு அவுட்லெட் தான். ஆனால் கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ் என்பவர் வந்து 29 முறை கைது செய்யப்பட்டிருக்கிறார். 29 வருடங்களாக இந்த தொழிலே இருக்கிறார். எல்லா ஆட்சி காலத்திலும் அவர் ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறார். அதைத்தான் என்னால் சொல்ல முடியும். ஆப்போசிஷன் எப்படி வேலை செய்யணும்? அண்ணாவுடைய பெயரை வைத்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சி எப்படி இயங்க வேணுமோ அண்ணா தான் சொல்வார். ஆப்போசிஷன் இஸ் த lubricating oil on the wheels of a democratic machine. ஜனநாயக இயந்திரம் பழுதுபாகாமல் இருக்க அவ்வப்பொழுது எடுக்கின்ற எண்ணெயை போன்று இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். முன்னாள் முதல்வருக்கு ஒரு கேள்வி நேரம் என்று தெரியாது. அங்கே ஏன் கோஷம் போடணும்? ஏன்னா ஏதோ ஒரு நெருக்கடிக்கு அதிமுக இருக்குது எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. கேள்வி நேரத்தில் குறுக்கீடு இருக்கக்கூடாது, குற்றச்சாட்டு இருக்கக்கூடாது என்பது விதி. முன்னாள் முதல்வருக்கு நன்றாக தெரியும். இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே வாருங்கள் விவாதிக்கலாம் என்று சபாநாயகர் சொன்னது பிறகும் இவனுக்கு வேண்டிக்கின்ற என்ன நெருக்கடின்னு நமக்கு தெரியல. ஒருவேளை 34 தொகுதியில் நின்று 7 தொகுதியில் டெபாசிட் போச்சு, 3 தொகுதியில் 3ஆம் இடத்துக்கு வந்துட்டாங்க, தேனி போன தடவை ஜெயிச்ச தேனியை கூட நம்ம கோட்டை விட்டோமேன்ற நெருக்கடி இருக்குதா என்னன்றது நமக்கு தெரியல. ஆக இப்போ என்ன டிமாண்ட் வச்சிருக்காங்கன்னா எல்லாம் வந்து ராஜினாமா பண்ணணும்ன்றது. இதுக்கெல்லாம் ராஜினாமா எனக்கு தெரிஞ்சு அரியலூர்ல விவாதம் வரும்போது சாஸ்திரி அவர்கள் 1951 ராஜினாமா பண்ணாரு. 79 மது தண்டவதை ரயில்வே அமைச்சர் விபத்தின் காரணமாக ரிசைன் பண்ணாரு. அதுக்கப்புறம் 99 கடைசியாக நிதிஷ்குமார் அவர்கள் ரயில்வே மினிஸ்டர் இருக்கும்போது விபத்து ஏற்பட்டது பண்ணது. ஆனா இன்னைக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஒடிசால ஒரு ரயில் விபத்து 296 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். அவங்கள வந்து ரிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டாங்களா? கேட்கக்கூடிய தைரியம் அவர்களுக்கு இருக்குதா? இப்பொழுது பீகார்ல அண்மையில் என்ன சொன்னார்? பீகார்ல கக்காரியம்மனோ பாகல்புரி இணைக்கின்ற ஒரு பாலம் 1500 கோடி அது இடிந்து விழுந்து விட்டது. 3 வருடத்திலே மாத்திரம் இந்த ஒடிசாவில் வந்து 11 பாலங்கள் இடிந்து விழுந்திருக்கிறது. இதுக்காக ரிசைன் பண்ணணும்னு யாருன்னா கேட்பாங்களா? இவங்க கேட்டிருக்காங்க. பாட்டாளி மக்கள் எதிர்க்கட்சி திமுக கேட்டிருக்கு சார். கேட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி பதவி விலகணும் அப்படின்னு திமுக கேட்டிருக்கு. அன்றைய எதிர்க்கட்சி இன்னைக்கு அதே திரும்ப கேட்கறாங்க. இதுக்கெல்லாம் ஏன் கேட்கலன்ற ரீசெண்டா நடந்ததுல இந்த மாசம் நடந்ததுக்கு ஏன் கேட்கல? இதுக்கு மாத்திரம் கேட்கறானா அதுக்குடைய காழ்ப்புணர்ச்சி இருக்குதானே செய்து. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கலாம்.
என்னை பொறுத்தவரை என்ன நிர்பந்தம் அப்படின்னு சொன்னா, அவர் சுகாதாரத்துறை டாக்டர் அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது ஊபியில, பரேலியில, ரோஹில்கண்ட்லயும், மாப்பியில, இந்தூர்ல இன்டெக்ஸ் என்கின்ற அந்த மருத்துவக் கல்லூரி வழங்குவதே ஊழல் ஏற்பட்டு சிபிஐ இன்றைக்கு வழக்கு பதிவு செய்திருக்கிறது. சார்ஜஸ் பிரேம்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கு அவர் கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் சந்தேகப்படுகிறோம். அதனால அவங்க பிஜேபி லைன்ல தான் அவங்க போக செய்வாங்க. அவங்களும் அதே மாதிரி காரியத்தை தான் இன்றைக்கு எடுத்து செல்கிறார்கள். பாமக எல்லா காலகட்டத்திலும் மதுவிலக்குக்கான போராட்டத்தை வலியுறுத்தி, நாங்க மாத்திரம் என்ன, மதிமுக அதாவது நாங்க வந்து உங்க டர்ன் வரும்போது பேசுங்க. கோவளத்துல இருந்து மறைமலை நகருக்கு வந்து போயிட்டு இருக்கும்போது ஜெயலலிதா அம்மா வந்து எதிர் திசையில வர்றாங்க. உடனே வைகோ அவர்கள் நடந்து போறது பார்த்து வந்து, ஏன் வெயில நடக்கிறீங்க, வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன கோரிக்கைன்னும் போது பூரண மதுவிலக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நாங்களும் படிப்படியா இந்த எங்களுடைய பொதுச் செயலாளர் அறிக்கையில கூட இதை இரும்பு கரம் கொண்டு நசுக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, படிப்படியாக இன்னைக்கு மதிமுக எதிர்க்கட்சியா இருந்தா என்ன பண்ணும்? பாமகவுடைய ஆவேசத்தை அதிமுக ஆவேசத்தை அப்ப சிபிஎம் வந்து 25ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தலையா? நாங்களும் நடத்த போறோம். அவங்க தேமுதிக நடத்துற மாதிரி 25ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தினா சிபிஎம் கூட நடத்தணும். நாங்க எதுல கேள்வி கேட்கணும் அதில் கேட்டுட்டு தான் சார் இருக்கிறோம். 8 மணி நேரத்தை வந்து 12 மணி நேரம் ஆக்கிய பொழுது எங்களுடைய தோழமை தொழிற்சங்கங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. 12 மணி நேரத்தில் எங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதை ரிவோக் பண்ணி அதை ரத்து செய்து மீண்டும் 8 மணி நேர வேலையை இன்றைக்கு மாற்றி அமைத்தார்கள். கேட்காத அரசாங்கம் கிடையாது. நாங்க எதிர்கட்சியாக இருந்தோட எங்களுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறோம். பொம்மையா பார்த்துருக்கல எங்களுடைய பொதுச்செயலாளருடைய அறிக்கையை நீங்க பாருங்க. கருப்பு ஆடுகளை என்ன இருந்தாலும் தண்டித்து ஆக வேண்டும் என்பதல்ல, இரும்பு கரம் கொண்டு நசுக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, கேரளாவில் எப்படி படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூடினார்களோ, வருடத்திற்கு 10% என்று மூடினார்களோ, அப்படி படிப்படியாக குறைக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை சத்தமாக சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். எங்களை போல கால் கடுக்க நடந்து இன்றைக்கு கால்கள் கொப்பளிக்க நடந்தவர்கள் வேற யாரும் இருக்க முடியாது. போராடலாம். பிஎம்கே போராடி இருக்கு. நான் தவறு சொல்ல, நாங்களும் அதிகமாக போராடி இருக்கிறோம். இன்னைக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு வந்திருக்கு. அதை தாண்டி ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. சிபிஐ விசாரணை தான் வேணும்னு கேட்பதுல அரசியல் நோக்கம் இருப்பதா கேட்கிறாங்க. பாமகவுடைய வலியுறுத்தல் அரசியல் நோக்கம் இருப்பதா பார்க்கறாங்க. முதல்ல திமுக, அதிமுக, பாமகங்கிற வார்த்தையை விட்டுட்டு இந்த தமிழகத்தோட மனோநிலையை எங்க கொண்டு போய் விட்டுருக்கிறோம்னு கொஞ்சம் யோசிங்க. குடிச்சு இந்த போதை பத்தாதுன்னு அவன் எங்கெங்கேயோ தேடி போய் கடைசி இப்போ சாவில் வந்து நிற்கிறான். இப்போ இவன்கிட்ட போயிட்டு நான் பண்ணலை இன்னைக்கு நீங்கள் தாங்க ஆளுங்கட்சி. அப்போ நீங்கள் தாங்க இதுக்கான உங்களுடைய அலட்சியங்களால் நடந்த 50 கொலைகள்ங்க இது. நீங்கள் சொல்லுங்க, உங்கள் வசந்தம் கார்த்தி நடத்துகிற வசந்தம் ரெசிடென்சியில் பார் 24 hours ஓடலையா? அதுக்குள்ளே இன்னைக்கு இந்த பாக்கெட் சாராயம் எல்லாம் அங்கே பாட்டில் அரிச்சு விற்கப்படுதுங்க. இல்லைங்க நீ இவ்வளோ நேரம் நான் பேசாமல் இருந்தேனா இல்லையா? நான் பேசாமல் இருந்தேன், பேசுகிற பேச்சு கேட்டுட்டு இருந்தேன். இல்லைங்க இது தனிநபர் இல்லை, மக்களுக்காக இந்த குற்றச்சாட்டை நான் முன்வைக்க என் மேலே வழக்கு வேணாலும் போடட்டும். ஆனால் இதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் இந்த முறை இந்த சட்டம் இப்படி பேசலையா இப்படி பேசலையா? எதிர்கட்சி தலைவா இங்கே ஒருத்தர் சத்து போயிட்டு இருக்கிறாங்க. இந்த சாவுக்கான காரணமாக கலெக்டர் போய் சொல்கிறாரு, இந்த கள்ளச்சாராயம் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்புறம் அவரை தூக்கி நீங்கள் மாற்றுறீங்க. நீ உங்கள் ஆட்சியில் இருக்கிற உங்கள் அதிகாரிகளில் 10 பேரை தான் நீங்கள் தூக்கி போகிறீங்கும்போது நீங்களே ஒத்துக்குறீங்க இந்த இது தவறு நடந்திருக்குன்னு. தவறுக்கான பரிகாரமாய் யார் பணத்தை யாருக்கு கொடுக்கறது? இப்போ பட்டாசு தொழிலில் ஒருத்த விபத்தில் இறந்தா அந்த தொழில் நடத்த அந்த முதலாளி வந்து அதுக்கான இழப்பீடு கொடுப்பாரு. ஆனால் இன்னைக்கு தவறு செஞ்சவங்களாம் யாரோ உடனே அரசு ஓடி வந்து, ஏன்னா இது வந்து உதவி இல்லை, அரசு நடந்த தவறுகளை மறைப்பதற்கு, பாவங்களை மறைப்பதற்கு கொடுக்கப்பட்ட பரிகாரம். அவன் பாவப்பட்டாங்க, அவன் வந்து இந்த 10 லட்சம் வந்து இன்னைக்கு இழப்புக்கு அப்புறம் அவன் என்ன செய்யலாம், பிள்ளைய பார்த்துக்கலான்னு யோசித்துல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட கொடுக்காம அவனை வழி அனுப்புறாங்க. ஏன்னா பேசாமல் இருந்தால் தான் இந்த இழப்பீடு பணம் கிடைக்கும். கூட்டு வந்து வச்சு நிற்க வச்சு நீங்கள் தூக்கி கொடுக்குறீங்க. வயிறு எரியலையா? நீங்கள் வந்து 26 வரைக்கும் மேலே உள்ள அரஸ்ட் ஆனவன் குண்டா சட்டம் போடப்படலை. இந்த மலை அரசு மிகப்பெரிய பதாக வைக்கிறாங்க. இல்ல அந்த கோவிந்தராஜ் மேல 4 முறை குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கு. இல்லங்க சவுத்து சங்கர் குண்டா சட்டம் போட்டா வெளியே வர முடியல.
வெளியே வர முடியல. ஆனா இவர் குண்டாசனம் போட்டாலும் அடுத்து வந்து விற்க முடியுது. நீங்க யோசிங்க ஏங்க, நீங்களும் நானும் நீங்க சொன்ன விளக்கத்தை ஏத்துக்கிறதுக்கு நான் சின்ன பிள்ளை இல்லைங்க, நீங்களும் தெரிஞ்சுதானே சொல்றீங்க. அங்க யார் பின்புலத்துல யார் இருக்கிறா, என்ன இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படியான சரிக்கட்டுதல் செய்யப்படுகிறது, அங்க அரெஸ்ட் பண்ண உடனே எப்பா வெளியே விடுன்னு சொல்றதுக்கு யார் போன் எடுக்கிறாங்க, எல்லாம் இங்க எல்லாமே தெரிஞ்ச ரகசியங்கள்ங்க. இங்க மது ஆலைகளை நாங்க மூடிடுவோம், நாங்க வந்தா மூடிடுவோம் சொன்னீங்க தானே, நாங்க இங்க வச்சு வெளியே விற்போன்னு கூட சொல்ல மாட்டோம். அந்த ரெக்கார்டு எல்லார்ட்டையும் இருக்குங்க, கனிமொழி அக்கா பேசுனது. ஆனா இன்னைக்கு நீங்க பஸ் ஸ்டாண்டுல போன வாரம் தான் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல கையை பிடிச்சு இழுக்கிறாங்க. வந்து உட்கார்ந்திருக்க ஒவ்வொருத்தரும் உங்க மனைவி கையை பிடிச்சு இழுத்தா என்ன நடக்கும் யோசிங்க. முதல் கையெழுத்து பேசினாரு, 2019 முதல் கையெழுத்து பேசினாரு, ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இருக்கு. முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. வேணுமே உடனே யூடியூபர்ஸ் எடுத்து போட்டுருவாங்க வீடியோவை. 2016 தேர்தலில் கொடுத்தது 19 தேர்தலில் சொல்லுங்க. அப்பொழுதே அந்த வாக்குறுதி தான் பிரதர். 2016 தேர்தலில் 21 தேர்தல் எல்லா தேர்தலையும் ஒரே வாக்குறுதி தான். 16 ஒரு சொட்டு கொடுக்கல. நாங்க ஒண்ணு ஏன் கொடுக்கல? ஓகே ரெக்கார்ட் பண்ண கொடுக்குறீங்க. அரசு தவறை மறைக்கலன்றார் முதலமைச்சர். மறைக்கல, நடந்திருக்கு. ஆமா, கைது செய்யப்பட்டிருக்காங்க, அதிகாரிகள் அலட்சியமா இருந்திருக்காங்க, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு மேல சிபிஐ ஏன் வேணும்? அதிகாரிகள் அலட்சியமா இல்ல, அரசியல்வாதிகள் அதிகாரிகளை வேலை வாங்கி இருக்கிறாங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கீங்க. இதுக்கு மூலம் அம்புங்க, பதவியில இருந்து மாத்தப்பட்டவங்க எல்லாம் அம்பு. நீங்க அது கூட தூக்கல, மாத்தி தான் விட்டுருக்கீங்க. பதவியில இருந்து தூக்கப்பட்டிருக்கல, மாத்தி தான் விட்டுருக்கீங்க. அவங்க எல்லாம் அம்பு. நீங்க எய்தவனை யாருன்னு பிடிங்க. 10 பேர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. கேள்வி கேக்குறோம். மாவட்ட ஆட்சியர் மட்டும் தான் மாற்றம், மத்தவங்க சஸ்பெண்ட். ஒரு அந்த 10 பேர் இல்ல, அந்த கேள்வி தான் கொண்டு போறேன். ஒரு 10 பேரும் அம்புகள்ங்க. ஒரு நிமிஷம். திரு கோவை செல்வராஜ் அவர்கள் அம்பு. ஆனா பின்னால் அரசியல் பின்புலம் இல்லாம இது நடந்திருக்குமா? அரசியல்வாதிகள் ஏன் வந்து அரசியல்வாதிகள் நோக்கி இது போகலன்னு கேக்குறாங்க. இல்ல ஒரே நிமிஷம் நான் கேட்கிறேன். மரியாதைக்குரிய சகோதரி பேசுறாங்களே, அது ஏன் இடைமறிக்க வேண்டாம்னு தான் நான் விட்டேன். மதுவிலக்கு அமுல் பிரிவு சேர்ந்த காவல்துறை கண்காணிப்பாளர், கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு அமுல் பிரிவு காவல் நிலைய ஆய்வாளர், திருக்கோவிலூர் மதுவிலக்கு அமுல் பிரிவு காவல்துறை ஆய்வாளர், திருக்கோவிலூர் உதவி காவல் ஆய்வாளர், மாவட்ட கண்காணிப்பாளர், இத்தனை பேருமே 17 பேர் காவலர்கள் உட்பட அத்தனை பேருமே பணி நீக்கம் செய்யப்பட்டு இடைக்கால செய்யப்பட்டு வெளியே சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் மாத்தப்பட்டிருக்காரு. யாருமா நான் ஒண்ணே உங்களை கேட்டுக்கிற தயவு செய்து உங்க கட்சியுடைய தலைவர் உங்க கட்சியுடைய தலைவர் நீங்க பேசிட்டே இருந்தாலும் எப்படி பேசுறது? உங்க கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னாரு? 2 திமுக எம்எல்ஏ மேல தவறா சொன்னாரு. இப்போ நான் சொல்றேன், அந்த 2 பேர் இன்னைக்கு கேட்கறாங்க, நீங்க அதை தவறு நான் தப்பு பண்ணணும்னு எங்களை நிரூபிச்சீங்கன்னா அரசியல் விட்டு நாங்க போயிடுறோம், இல்லைன்னா நீங்க அரசியல் விட்டு போக தயாரான்னு கேட்கறாங்க. அதுக்கு இது வரைக்கும் பதில் சொல்லல. ஏன்னா ஒரு அப்பட்டமான பொய் சொல்லக்கூடாது, அப்பட்டமான தவறுகள் சொல்லக்கூடாது. என்னமா ஒரே ஒரு நிமிஷமா அங்க பாதிச்சவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பீங்களாமா? ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பீங்களா? ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பீங்களா? சும்மா சினிமாவில் வந்து டிவிக்கு போட்டோ கொடுத்துட்டு போறது பெரிய விஷயம் இல்ல. அந்த மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? ப்ளீஸ் 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 யார் நீங்க தான் போய் பேசிட்டு இருக்கீங்க. அவ்வளவு காவல்துறை உள்ள இறக்குறீங்க. எதுக்கு போய் பேசுறீங்க? கள்ளக்குறிச்சியில எவ்வளவு காவல்துறையை ஏன் இறக்குனீங்க? காவல்துறை யார் பொறுப்பில் இருக்கிறது? இத்தனை காவல் அதிகாரிகள் காவல்துறைகள் தப்பு செய்திருக்காங்கன்னா அதுக்கு முதலமைச்சரும் பொறுப்பேற்கணும். கேட்க தப்பா? ஒரே நிமிஷம் உங்க 2 எம்எல்ஏ இவ்வளவு சொல்றீங்களே, ஒரே நிமிஷம் கொண்டு போறேன். ஒரே நிமிஷம் நான் பதில் சொல்லி முடிச்சறேன். ஒரே நிமிஷம். 2 பேர் சவால் விட்டுருக்காங்க மேடம். 2 எம்எல்ஏக்கள் சவால் விட்டுருக்காங்க. நிரூபிக்கலைனா நீங்க அரசியல் விட்டு விலகணும்னு பதில் சொல்ல விடுங்க. டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் சவால் விடுறாங்க. சவாலை ஏற்பார்களா? கொஞ்சம் இடைமறிக்கலாமா? விடுவாங்கங்க. ஏன்னா சர்க்காரியா கமிஷன் கண்ணிலேயே மண்ணை தூவி விஞ்ஞான ஊழல் செய்த இந்த திமுக ஒரு நிமிஷம் இன்னைக்கு எல்லாம் ஒரு நிமிஷம்
எந்த இடத்துலயாவது நீங்க தாங்க போய் பேசிட்டு இருக்கீங்க. நான் அன்புமணி பேசல. ராமதாஸ் மேல தப்பு பண்ண நீங்க தான் போய் பேசிட்டு இருக்கீங்க. அன்புமணி ராமதாஸ் மேல இந்தூர்ல இல்ல ஒரே நிமிஷம் அன்புமணி ராமதாஸ் மேல இந்தூர்ல மெடிக்கல் காலேஜ்ல அதிகமான சீட் கொடுத்து அந்த காலேஜ்ல லஞ்ச பணம் வாங்குறதுக்கு சிபிஐ வழக்கு சிபிஐ போயிட்டு இல்லையா அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் உங்க அப்பா வந்து பிஜேபி கூட்டணி சேர்ந்தாரு ஊழல் இருக்கா இல்லையா சிறைக்கு போறாங்க திரு கோவை சத்யன் முதலமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னா இந்த விவகாரத்திற்காக இதே போல தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சாத்தான்குளம் இதற்கெல்லாம் அன்றைய முதலமைச்சர் பதவி விலகினாரா? அதுக்கு கேட்டாங்கல்ல சிபிஐ என்கொயரி வேணும்னு. சாத்தான்குளத்தை கேட்டாங்க, ஒத்துக்கிட்டாரு. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைக்கு சிபிஐக்கு பரிந்துரை செஞ்சாரு. ஒன்றும் இல்லை சார், இப்போ விழுப்புரம் நடந்துச்சு இல்லை, முதலமைச்சர் பதவி விலகினாரா? இருங்க, அதுக்கு தார்மீக பொறுப்பெடுத்து முறையாக என்கொயரி நடக்கணும், சிபிஐ நடந்தாதான் வெட்ட வெளிச்சத்துக்கு வரணும், நடத்துங்கன்னு சொன்னார். தைரியமாக நடத்த. இவ்வளோ ஏன் போன வருடம் விழுப்புரத்தில் நடக்கும்போது பிரஸ் மீட்டில் எங்கள் அண்ணன் எடப்பாடியார்ட்ட கேட்டாங்க, பொதுச் செயலாளர்கிட்ட, இதில் ஒரு அதிமுக நபர் சம்மந்தப்பட்டிருக்காரு. உடனே என்ன சொன்னார்? சட்டத்துக்கு புறம்பா யார் என்ன சொன்னாலும் கட்சி பேதம் இல்லாமல் உடனடியாக நடவடிக்கை எடுங்கன்னு தானே சொன்னார். எங்கே பின்வாங்கினார்? இவங்கள மாதிரி பண்ணிட்டு இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு. இன்றைக்கி ஒரு முன்னணி ஊடகத்தோட செய்தி இங்கே வந்தது. அந்த 3 முறை குண்டாஸில் அடைப்பட்டு இப்போ 29 வருடமாக இதே தொழிலில் இருக்கக்கூடிய ஒருவன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம்ல, கோவிந்தராஜுங்கிற ஒரு ஆள், அவருக்கு பின்னாடி 15 விஐபிகள் சொல்லி ஒரு ஊடகம் சொல்லிச்சு. ஒரு ஊடகம் தெரிகிற விஷயம் வந்து அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு தெரியாதா? அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா சார்? இது எப்படி எல்லா காலத்திலயும் பண்ணிருக்காங்க. 27 வருடம் எத்தனை முறை அதிமுக ஆட்சி. இல்லங்க, இன்னைக்கு அந்த 15 பார்த்தாங்களே, எல்லா ஆட்சியும் ஆதிக்க செலுத்திட்டாங்க, நம்ம ஆட்சியும் சேர்த்து தான சொல்றாங்க. இங்க பாருங்க சார், நீங்க பேசல. இன்னைக்கு சம்பவம் இல்ல, இன்னைக்கு சம்பவம் நிகழ்ந்த திமுக இது வந்து அதிமுக ஆட்சி நிகழ்ந்திருக்கு. இருங்க, அதிமுக ஆட்சியில நடந்ததானோ நியாயம் கிடைக்க பெற்றதா? நீங்க சொன்ன சம்பவங்கள் அத்தனைக்கும் நியாயம் கிடைக்க பெற்றது. சாத்தான்குளத்தில் காவலர்கள் விதிமீறலுக்கு சிபிஐ என்கொயரி. ஆமாம், வழக்கு இருக்குது. துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் சிபிஐ என்கொயரி முடிஞ்சது. ஆமாம், எங்கே பின்வாங்கினாருங்க எடப்பாடியார். ஆனால் போன அதே விழுப்புரத்தில் சிபிசிஐடி என்கொயரி. விட என்ன? பல்புடுங்கின பல்வீர் சிங் சஸ்பெண்டு. இன்னைக்கு என்ன நிலைமை? தண்டிக்கப்பட்டாரா? உங்கள் ஆட்சியில் எவ்வளோ அவலங்கள் நடக்குது? ஏதாச்சும் ஒரு மக்களுக்கு நியாயம் கிடைக்குதா? அப்போ மக்களுக்கு நியாயம் கிடைக்க குரல் கொடுக்க வேண்டிய எதிர்கட்சியோட வேலை தானே, வேற யார் நியாயம்? சார், இது ஒரு திட்டமிட்ட கொலைங்க. ஒரு ஆதாரம் சொல்கிறேன். இன்றைக்கே அங்கே இருக்கக்கூடிய பெண்மணி சொல்கிறாங்க, நான் காலையில் வேலைக்கு போயிட்டேங்க, வீட்டில் என் வீட்டுக்காரர் என் பொண்ணு மட்டும் தான் இருந்தாங்க, என் வீட்டுக்காரர் காலையில் போய் குடிச்சிட்டு வந்துட்டாரு, 2 மணிக்கு வயிற்று வலிங்கிறாரு, அங்கே ஆஸ்பத்திரியில் போனால் ட்ரிப்ஸ் மட்டும் ஏற்றிட்டு இங்கே வைக்காத ஜிப்மர்க் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. சாயங்காலம் எம்எல்ஏ உட்காந்து, திமுக எம்எல்ஏ பக்கத்தில் கலெக்டர் உட்காந்துட்டு அந்த 4 பேர் மரணம் வந்து இது இயற்கை வேற மாதிரியான மரணம்னு பொய் சொல்கிறாரு. பொய் சொல்ல அழுத்தம் கொடுக்கப்பட்டு பொய் சொல்கிறாரு. மக்கள் எப்படி நம்புவாங்க? இன்னைக்கு அந்த மாசு என்ன சொல்றாரு சுகாதாரத்துறை அமைச்சர்? வெக்கமே இல்லாம பயந்து மக்கள் அநாகரிகமான விமர்சனம் கிடையாது. புடிச்ச மாதிரி பேசுறாங்க. அது பொய்யா இல்லையா அவர்ட்ட கேட்போம். அது புடிச்ச மாதிரி பேசுங்க. நாங்க ஒண்ணு அவங்க கட்சி கிடையாது. காசு வாங்கிட்டு பேச ஊடகம் கிடையாது. அதுக்காக வெக்கமே இல்லாம நீங்க என்ன ஊடகத்துல சொல்றீங்க சார்? ஆமா சார், மக்கள் கேக்குது சார். இல்ல தந்தி நீங்க நான் சொல்லட்டுமா? வெக்கமே இல்லாம பூஜை நேரத்துல கோஷம் போட்டாரு. வெக்கமே இல்லாம பூஜை நேரத்துல உங்க சான்ஸ் சொல்லுமா பேசுங்க. அது கோஷம் போட்டாரு. நான் சொல்லவா? உங்க சான்ஸ் சொல்லுமா பேசுங்க. ஏன் கத்துறீங்க? இல்ல வெக்கமே இல்லாம சொல்றேன். பார்லிமென்ட் வேர்ட் யூஸ் பண்ணுங்க. ஒரும்போக்குங்கறதே அசெம்பிளில பார்லிமென்டரி வேர்ட் தான். அன்பர்லிமென்டரி அத நீங்க அலோ பண்ண முடியாது. நீங்க அலோ பண்ண. ஒரு நிமிஷம். எந்த பொறுப்பு சொன்னாலும் தெரியல. மக்கள் பயந்து கொண்டு வீட்டிலேயே இருந்ததால் இறப்பு சதவீதம் அதிகம்ங்கிறார். எவ்வளவு கூச்சம் இல்லாம சொல்றாங்க. இது வரைக்கும் சேலத்துல, விழுப்புரத்துல, பாண்டிச்சேரியில, இல்ல கள்ளக்குறிச்சியில் எத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டார்கள், எத்தனை பேருக்கு அந்த உயிர் காப்பு மருந்து கொடுக்கப்பட்டதுன்னு ஏதாச்சும் ஒரு தகவல் கொடுக்குறாங்களா? 2 நாள் கழிச்சு என்ன சொல்றாங்க? 67 சார் எல்லா தகவலும் கொடுத்திருக்காங்க சார். 3 நாள் கழிச்சு நாங்க குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிச்சவரு ஒரு நிமிஷம். முதல் நாள்ல இருந்து டிவில உட்கார்ந்து இங்க உட்கார்ந்து ரிப்போர்ட் வச்சு நம்மளே சொல்லிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம். கவர்மெண்ட் கொடுத்த தகவல் நான் சொல்றேன். 67 மருத்துவர்கள் அங்கே விரைந்தனர். 67 மருத்துவர்கள் யாரு? ஆர்த்தோபெடிக் சர்ஜனா? அனஸ்தீசிஸ்டா? யார் போனாங்க 67 மருத்துவர்கள்னு? எங்க கதை கட்டுறாங்க? அப்புறம் எதுக்கு அந்த பெண்மணி சொல்றாங்க 2 மணிக்கு என் புருஷன் வயிற்றுவலியில துடிக்கும் போது இந்த ஆஸ்பத்திரிக்கு போன, கள்ளக்குறிச்சியில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போன, ட்ரிப்ஸை ஏற்றி விட்டு ஜிப்மர் காமிச்சாங்க. நாளைக்கு அந்த வீடியோ ரிலீஸ் பண்றேன். உங்க ஊடகத்தில் அந்த வீடியோ ப்ளே பண்ண கூட நாளைக்கு அந்த வீடியோ ரிலீஸ் பண்றேன். ஏன் உண்மையை மூடி மறைக்கிறீங்க? ஒரு திட்டமிட்ட கொலை சார். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் 200 மீட்டர்ல 300-200க்கு மேற்பட்டவர்கள் மது அருந்தி அதுல இன்னைக்கு 160 பேர் ஆஸ்பத்திரியில சேர்ந்து 55 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது காவலர் தெரியுதா? ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் சார்.
2022 எக்ஸைஸோட குறிப்பு சட்டமன்றத்தில் அந்த ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் வந்து தாக்கல் செய்யும் பொழுது பேஜ் நம்பர் 20.3.11 கடந்த 13 ஆண்டுகளாக தமிழகத்தில் கள்ளச்சாராய சாவுகள் கிடையாதுன்னு சொல்லி அதே குறிப்பில் என்ன தெரியுமா சொல்றாரு? 96 விங், எவ்வளோ, 1 இல்லை 2 இல்லை, 96 என்போர்ஸ்மெண்ட் விங் இருக்கு இந்த சாராயங்களை தடுப்பதற்காக. இதை பற்றி துப்பு கிடைத்தால் போலீஸ்காரங்களுக்கு கொடுத்தது, இதை பற்றி எந்த காவலர் துப்பு கொடுத்தால் 15 லட்சம் ரூபாய் சன்மானம் இருக்கு, அந்த குறிப்பில் இருக்கு. சொல்லுங்க, 7.5 லிட்டர் இருக்கு சார், 7.5 லட்சம் லிட்டர் கள்ளச்சாராயம் அழிச்சேன்னு மார்த்தடிக்கிறார்ல முதல்வர். ஒரு போலீஸ்காரர் கூட அந்த 15 ரூபாய் சன்மானம் 2 வருஷம் வாங்கல. இதான் உண்மை. அப்ப இதுல போலீஸ்காரர் உடந்தைங்க, திமுக அரசியல்வாதிகள் உடந்தை, அனைவரும் இதில் உடந்தை. இல்ல இதுல கேக்குற உடந்தைக்கு வந்து மக்கள் நியாயம் கிடைக்கவே கூடாது. போன வருஷம் சம்பவம் நடந்திருக்கு சார், ஒரு சம்பவம் நடந்திருக்கு முதல் முறை அப்படின்னா பரவாயில்ல, அதன் பிறகு அடுத்த வருடம் நடக்குது, இதே மாதிரி நடக்கிறது. அப்போ அவங்க கேக்குறாங்க, அன்னைக்கு இரும்புக்கரம் கொண்டு அடக்குவோம்னு சொல்லி அன்னைக்கு வந்து சிபிசிஐடி விசாரணை போட்டீங்களா, என்ன டெவலப்மெண்ட் ஆச்சு? ஏதாவது ஒண்ணு நீ காப்பாத்திக்கலாம். டிஐஜி வந்து அந்த இது கடலூர்ல அந்த இதுல கள்ளக்குறிச்சியில இதெல்லாம் வந்து 0% டாலரன்ஸ் தான் இருக்கு வச்சிருப்போம், அதுக்கு மேல நாங்க சகித்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் கடலூர் சம்பந்தமா அந்த பக்கம்லாம் இந்த பிரச்சனை வரல. சார் வந்து சொல்லும்போது சொன்னார், நவம்பர் 19 நடந்தது திட்டமிட்ட கொலைன்னு. அப்போ அதிமுக ஆட்சியில் 2001 பண்ருட்டியில் நடந்ததும் 2008 சேலத்தில் நடந்ததும் திட்டமிட்ட கொலையான்றது அவர் சொல்லணும். ஆதாரம் என்ன லட்சணத்துல இருக்கிறீங்கிறது நான் சொல்றேன், அதுக்கப்புறம் சொல்லுங்க. மேடம் சொன்னாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்து நீதிமன்றத்தில் when you have no basis for argument just abuse the plaintiff. அதனால தான் இவங்க சர்க்காரியா போட சர்க்காரியான தீர்ப்பா ஜட்ஜ்மெண்டா கொடுத்துருக்காங்க, சர்க்காரியா தீர்ப்பு சொல்ற. 2G வந்து இங்க டிஸ்மிஸ் ஆகி சிபிஐ கோர்ட்ல டிஸ்மிஸ் ஆகி அப்பீல் தான் இருக்குது. 2G பத்தி சொல்றாங்க அவங்க. நான் சொல்றேன் அதுக்கு பதில் சொல்ல. ஊபியில, இந்தூர்லயும், மத்திய பிரதேசல, பரேலிலையும் வந்து இன்னைக்கு மருத்துவ கல்லூரி தொடங்குவதில் ஊழல் சொல்லிட்டு சிபிஐ வழக்கு பதிவு பண்ணி சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணிருக்காங்களே, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அது ஒண்ணு. 2015 ஜூலை, ஒரே ஒரு இன்சிடென்ட் மாத்த சொல்லி முடிச்சறேன். 2015 ஜூலை லாஸ்ட்ல காந்தியவாதி சசி பெருமாள் வந்து இறந்தார். கொலையா தற்கொலையா இன்னைக்கு விவாதம் இருக்குது. அதை தொடர்ந்து சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்தோன்னா 1/8/2015 கலிங்கப்பட்டியில அந்த மது கடைகள்லாம் உடைக்கிறாங்க பொதுமக்கள் சேர்ந்து. 147, 148, 307 செக்ஷன்லாம் போடப்படுது. 4ஆம் தேதி கலிங்கப்பட்டி ஊராட்சியில தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அதுக்கு பிறகு 2016 மதுரை உயர்நீதிமன்ற வழக்கு தொடுக்கிறோம். இது ஆமா ஊராட்சியில தீர்மானம் போட்டா அது மூடிதான் ஆகணும்னு சொல்லிட்டு நாகமுத்து தலைமையிலான அமர்வு சொல்லுது. ஆனா ஓபிஎஸ் அன்னைக்கு முதல்வராக இருந்த ஓபிஎஸ் இது அப்பீல் எடுத்துன்னு போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் போட்டாரு. அதுக்கு ஒரு 2017 பிப்ரவரி 27 தெளிவா சொல்லிட்டாங்க, ஊராட்சி மன்றத்தில் தீர்மானம் போட்டால் அந்த கடையை மூடித்தான் ஆக வேண்டும். அதை மூட மாட்டேன்னு அடம்பிடிச்ச ஆட்சி தான் இந்த ஆட்சி. இவங்க கூட தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாங்கன்னா படிப்படியா சாத்துவோன்னு சொன்னாங்க. எங்க 10 வருஷத்துல என்ன படிப்படியா எத்தனை சதவீதம் முதல் கையெழுத்து 500 கடைகள் சொல்லட்டும். முதல் கையெழுத்து 500 கடைகள் முன்னோம். முதல் கையெழுத்து 2019 முதல் கையெழுத்து 500 கடைகள் முன்னோம். அப்படி பார்த்தா எல்லாம் தான் சொல்லி எங்க எல்லாம் தான் சொல்லுவாங்க. ஒரு சொட்டு இருக்காது. மது ஆலைகள் நடத்துறவங்க மது நடத்த மாட்டாங்கன்னு சொல்லி வாக்குறுதி சொல்லல. படிப்படியா குறைப்போன்றது தான் வாக்குறுதி. நாங்க கொடுத்த வாக்குறுதி முதல் கையெழுத்து 500 கடைகள் முன்னோம். ஒரே நிமிஷம் இந்த மாதிரி ஒரு சொட்டு இருக்காதுன்னு சொல்லி மது ஆலைகள் நடத்துறவங்க போய் சொல்லல மக்கள்கிட்ட. ஒரே நிமிஷம். இப்போ 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் சவால் விடுத்திருக்காங்க. ஏன்னா வெளிப்படையாக 2 பேருடைய பெயர்களை சொல்லி அதுக்கு அரசியல் தொடர்பு படுத்தியிருக்க பாமக நிறுவனர் வந்து அதை சொல்றாரு. இப்ப சவால் விடுத்திருக்காங்க. இது ஏற்க போறாங்களா இல்லையான்ற ஒரு கேள்வி வரும்ல. திலகபாமா, ஹலோ, உண்மையில இந்த டிபேட்ல கலந்து கேக்குதுங்களா? எஸ் ப்ளீஸ். டிபேட்ல கலந்து கொள்றது உண்மையிலே வருத்தமா இருக்குதுங்க. நடந்து முடிந்திருக்கிறது வந்து அரசினுடைய அலட்சியம். நீங்கள் வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, இது வந்து இந்த அரசு அந்த அரசுலாம் இல்லை, தொடர்ச்சியாக தமிழகத்தில் மது கொள்கைங்கிறதே தவறான ஒரு விஷயத்தில் கொண்டு போய் நாளைக்கு என் பிள்ளை வந்து 11 வயசு தாண்டினோடனே வெளி உலகத்துக்கு போனாலே குடி இல்லாமல் இருக்க முடியாது. அதையும் தாண்டி இன்னைக்கு கஞ்சா பள்ளிக்கூட பிள்ளைகள் மத்தியில் கூட இது சாதாரணமாக உழவிக்கிட்டு இருக்கிற சூழலை தொடர்ச்சியாக உருவாக்கி இருக்கிறீங்க. இதில் வந்து நீ வந்து
திலகபாமா குறை சொல்லலாம், அன்புமணியை குறை சொல்லலாம், யாரை குறை சொல்லி நான் நல்லவே நீ 8ஆம் கிளாஸில் ஃபெயிலாக இருக்கடா அப்படின்னா அவன்லாம் 8ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆகலையா, நான் ஃபெயிலாக மட்டும் கேட்பீங்களான்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு இது நடந்திருக்கிறது மிக மோசமான விதிப்பு. இது நான் என்னைய கேட்டாலும் இது அரசினுடைய அலட்சியத்தால் நடத்தப்பட்ட கொலைகள் தான் சொல்லுவேன். இதுக்கான நீங்கள் வந்து 10 லட்ச ரூபா கொடுக்கறதுங்கிறது வந்து இந்த பாவத்துக்கு கொடுக்கப்பட்ட பரிகாரம். அது கூட ஒன்றும் இல்லைங்க. இப்போ சிவகாசியில் பட்டாசு விபத்து நடந்தால் அந்த விபத்து நடந்தவங்களுக்கு இன்னி வரைக்கும் 3 லட்சம் வந்து சேரலை. அரசு உடனே ஐயோ இழந்தவங்களுக்கு வந்து நிற்கிறோம் அப்படின்னா அப்போ கூட விபத்து நடந்தால் அந்த முதலாளி தான் கொடுக்குறான். யார் அந்த விபத்துக்கு காரணமாக இருந்தார்களோ, யார் அந்த அலட்சியத்துக்கு காரணமாக இருந்தார்களோ அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு என்ன நடந்திருக்குது? நீங்கள் உங்களுடைய மது கொள்கை என்ன? ஒன்றும் இல்லைங்க. டாஸ்மாகில் போராட்டம் நடத்தி அரெஸ்ட் ஆகிறேன். என்னைய வந்து டாஸ்மாக் கடைக்காரன் பூரா அடிக்க வரான். போலீஸ் நிற்கிறாங்க. போலீஸ் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் பாதுகாப்பு இருக்கோம். எதுக்கு பாதுகாப்பு இருக்காங்க? பாட்டிலுக்கு பாதுகாப்பு இருக்கிறாங்க, கடைக்கு பாதுகாப்பு இருக்கிறாங்க. நாங்கள் அடி வாங்குறதையும் வசம் வாங்குறதையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகும் நாங்கள் அரெஸ்ட் ஆகி 15 நாள் ஜெயிலில் இருக்கிறோம். இப்போ இந்த மத கொள்கையை தயவு செய்து மாற்றுங்க. நீங்கள் வந்து சிபிஐ விசாரணையா யார் விஷயம் உண்மையில் நடந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அங்கே இருக்கிற எம்எல்ஏ என்ன பண்ணாங்க, அங்கே இந்த வசந்தம் ரெசிடென்சியில் என்ன நடக்குது, இறையூரில் காய்ச்சப்பட்டது எங்கே பாட்டில் அடைச்சி வருது, சாமானியனுக்கு கூட தெரிஞ்சிருக்குங்க. இங்கே சிவகாசியில் உட்காந்துட்டு திலகபாமா சொல்கிறேன்னா ஊடகங்களுக்கோ காவல்துறைக்கோ தெரியாம இல்லை. ஒரு பொறுப்பு இல்லாமல் பேசாதீங்க. ஒரு எம்எல்ஏ சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல பேசுறவளாவே இருந்துட்டு போறேன். எம்எல்ஏ பத்தி பேசுற தகுதி இருக்கா உங்களுக்கு? ஒரு சாமானியனுக்கு கேள்வி கேட்க தகுதி இருக்குங்க. என்ன தகுதி வேணும்? என்ன தகுதி வேணும்? பாக்குற ஜாக்கிரதை பேசுங்க. ஏப்பா நான் ஒழுக்கமா தான் பேசுறேன். ஓட இங்க பாருங்க. நெறியாளர் இத கவனத்துல வைங்க. நான் ஒழுக்கமா பேசணும். நீ யார் சொல்றது? யாரு? நீ யாரு? நான் ஒழுக்கமா பேசணும் சொல்றது ரோட்ல கடந்தாங்க தெரியுமா? ஒழுக்கமா பேசணும் சொல்றது. உங்க கூட போராடுறவங்க நோ ப்ளீஸ் இந்த வார்த்தையை பின்வாங்குங்க. இந்த வார்த்தையை வாங்குங்க. ஒழுக்கமாங்கற வார்த்தை பேச கூடாது. உங்க கூட வந்தவங்க குடிச்சு ரோட்ல கடந்தாங்களா? ப்ளீஸ் இல்ல ஒரு நிமிஷம் விவாதம் தனிநபர் நோக்கி செல்ல வேண்டாம். தகுதியை பத்தி நீங்க உங்க கட்சிக்காரர் குடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க பாப்போம். ஒழுக்கத்தை பத்தி பேசுறது ஒரு நிமிஷம் இல்ல என் கட்சிக்காரர் குடிக்கிறாங்கனால தான் நீ கடையை திறந்து வச்சிருக்கீங்க. அதனால தான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் கட்சிக்காரர் குடிச்சாரீங்க அதனால இவ்வளவு போராட்டம். நீங்க கேட்ட கேள்விதான். ஒரே நிமிஷம் இல்லங்க. பூரண மதுவிலக்கு சாத்தியம் இல்லை, ஒரே நாள்ல சாத்தியம் இல்லைன்னு அன்புமணி ராமதாஸே சொல்றாரு. குடி நோயாளிகள் உருவாயிட்டாங்க அப்படின்னு. ஆனா அவரே சொல்றாரு 1 மாசத்துல ஆட்சி என்கிட்ட கொடுங்க, நான் ஃபுல்லா பூரண மதுவிலக்குன்னு. முரணா இல்லையா? ஏன்னா இவங்களோட நோக்கத்துல அந்த மதுவிலக்கு இல்லைங்க. இவங்களோட நோக்கம் வந்து மதுவை வந்து முழுக்க பணம் பண்றதுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது அரசு வருவாய் கூட இல்ல. நீங்க நல்லா கேளுங்க. டாஸ்மாக் வருவாய் எதுவும் அரசுக்கு கூட போறது இல்ல. பெரிய இன்னும் நிலுவையில நிக்கிறது. ஏன் ஓய்வூதிய பணம் கொடுக்க முடியல? ஏன் ஓய்வூதிய இதெல்லாம் கிடைக்குங்க, புள்ளி வரங்க. ஆனா அது வந்து அரசாங்க கஜானாக்கு வருதா அல்ல அங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினருக்கும் பொறுப்பு அமைச்சருக்கும் எம்பிக்கும் போய் சேருதான்னு கேளுங்க. அரசுக்கு நெறியாளர் ஒரு விஷயம் கல்வராயன் மலையில இவங்க கட்சிக்காரர் சாராயம் காய்ச்சலையா? இத கேள்வி கல்வராயன் மலையில பீச் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர் சாராயம் காய்ச்சலா தெரியுமா? ப்ளீஸ் தனிநபர் குற்றச்சாட்டா? தனிநபர் சாராயம் காய்ச்சலா போய் பாருங்க. இவ்வளவு தூரம் எனக்கு இல்லங்க. கட்சிக்காரர் சாராயம் காய்ச்சலா எடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த கேள்வி அதனால தான் ஜாஃபர் சாதிக்கின் ஒரு 2000 கோடிக்கு போதை வஸ்துக்கள் கடத்தினாரே, அது திமுக காரர் இல்லையா? அப்போ ஒரு நிமிஷம் நோ. அப்ப அது இவங்க நெறியாளரின் கவனத்திற்கு இப்ப அண்ணா திமுக சாராயம் காய்ச்சறது இல்லையா? நெறியாளர் கொஞ்சம் பாருங்க. ஒரு கட்சியோட சாதி தொடர்பான இவங்க காட்சி அவங்க காட்சி ஜாஃபர் சாதிக்கு 2000 கோடி போதை விற்பனை பண்ணிட்டால பரேடுக்கு காசு மட்டும் வாங்கிப்பீங்களா? நோ நோ நோ. மக்கள் நலன் முக்கியமா? நம்பி ஓட்டு போட்ட மக்கள் மக்கள் உயிரின வியாபாரம். அதாவது இல்ல சண்டை வேணாம். ஒரே ஒரு சமூக அக்கறையோடு பேச வேண்டிய தலைப்பு. அவங்க வந்து வராத தீர்ப்பு சர்க்காரியா பற்றியும் தள்ளுபடி செய்யப்பட்ட 2G பற்றி பேசினால்தான் இதெல்லாம் பேச வேண்டியது இருக்குது.
உச்சநீதிமன்றம் வந்து மத்திய அரசுக்கு சொல்லி ஆய்வு செய்ததில் வந்து 16 கோடி பேர் இந்தியா முழுவதும் குடிக்கிறார்கள். இந்தியா முழுவதும் வியாபித்திருக்கின்ற ஒன்று. அதனால தான் அதே மாதிரி போகிற போக்கில் வந்து இது சொன்னாங்க, கஞ்சாவை பற்றி சொன்னாங்க. 2023 மார்ச் 3ஆம் தேதி அமித்ஷா அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, முந்த்ரா துறைமுகம், அதானிக்கு சொந்தமான முந்த்ரா துறைமுகத்திலிருந்து தான் வெளிநாட்டிலிருந்து ஆப்கானிஸ்தானத்திலிருந்து வருகின்ற அந்த கஞ்சாலாம் வரப்பட்டு 2000 கோடிக்கு மதிப்புள்ளான 3300 கிலோ கஞ்சா பிடிக்கப்பட்டது. அங்கே இருந்தான் கடல் வழியாக போகிறது என்று சொல்கிறார்கள். அதை அடைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் மத்திய சர்க்காருக்கு உண்டு. இது உலகம் இந்தியா தழுவிய ஒன்றாக இருக்கிறது. இப்போது வந்திருக்கிறது வந்து குடி நோய் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு தான் பேசணுமே தவிர ஆளுக்கு ஆளுக்கு லாலி பாடி கொண்டு இருந்து இதில் வந்து இந்த பிரச்சனைகளை தீர்வு காண முடியாது. அதனால கொஞ்சம் சமூக அக்கறையோடு இதில் கொஞ்சம் வந்து ஒரு இது இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் பேசுறது தான் நல்லதுன்னு. என்ன தீர்வு கோவை சொல்றாச்சு? அதாவது சார், நான் ஒன்று சொல்றேன், இதா மாதிரி சத்தியன் சொல்றாரு இல்லையா, அதிமுக ஆட்சியில் நான் சொல்றேன், 2001 அக்டோபர் மாதம் சென்னையில் செங்குன்றம் பகுதியில் கோட்டூர் தீர்த்தங்கரை கிராமத்தில் கள்ளச்சாராய காய்ச்சி 35 பேர் இறந்தாங்க அதை குடிச்சு. அதுக்காக அன்னைக்கு அந்த அம்மையார் ராஜினாமா பண்ணாங்களா முதலமைச்சர் இந்த ஜெயலலிதா அம்மையார்? அதே கேட்குற 2001 நவம்பர் 27 காஞ்சிபுரத்தில் 3 பேர் இறந்தாங்க அந்த அம்மா ஆட்சியில். அதுக்கு என்ன அந்த அம்மா வந்து ராஜினாமா பண்ணாங்களா? அதே மாதிரி அதே மாதம் 30ஆம் தேதி 53 பேர் இறந்தாங்க, 200 பேர் கண் பார்வை இழந்தாங்க காஞ்சிபுரத்தில். அதுக்கு ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணாங்களா? தெரியாம கேட்கிறான். அதே மாதிரி இந்த தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்தது, அதுல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது அதுக்கு பொறுப்பேற்று நான் ராஜினாமா பண்ணாரா? பொள்ளாச்சியில் 500 பெண்களை மானபங்கப்படுத்தினாங்களே, ராஜினாமா பண்ணாங்களா? அப்பனும் மகனும் தூத்துக்குடியில் காவல்துறை கொண்டு போய் சித்திரவதை பண்ணி கொண்டாங்களே, அதுக்கு ராஜினாமா செஞ்சாரா? ராஜினாமா பண்ணாரு சொல்லுங்க பாப்போம். எதுக்கும் பண்ண மாட்டாரு. அது மட்டும் இல்ல சார், 2001 நடந்த பிரச்சனையில 2018 நீதிமன்றம் தீர்ப்பு கூறுது. அதாவது மரியாதைக்குரிய நீதிபதி எம்பி முரளிதரன் அவர்கள் சொல்றாரு, இந்த வழக்கில் கைதிகள் எத்தனை பேர் இறந்திருக்காங்களோ அந்த சாராயம் காய்ச்சின கைதிகளுக்கு முறையான சாட்சிகளை அரசாங்கம் 2018 கொண்டு வந்து சாட்சி சொல்லாத காரணத்தினால அத்தனை பேர் 19 பேர் விடுதலை பண்ணாங்க அந்த குற்றவாளிகளை. அது யார் காரணம்? எடப்பாடி பழனிசாமி அரசுல அவர் தான் காவல்துறை அமைச்சர். என்ன காரணத்தினால அவர் வந்து அதை வந்து முறையா அணுகல? விடுதலை ஆனாங்க இல்லையா? ஓகே, இறுதிக்கிறது இல்ல நான் கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். அதாவது இப்ப நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சார், இது ஜனநாயக நாடு. அண்ணா இந்திரா காந்தி பிரதமரா இருக்கும் போதே துப்பாக்கியில சுட்டாங்க, அதுக்கே தீர்ப்பு கொடுக்க முடியல. அதே மாதிரி ராஜீவ் காந்தி அவர்கள் இருந்த பொழுது முன்னாள் பிரதமர், அது எவ்வளவு வருஷம் ஆச்சு? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எதையுமே தீர்ப்பு வந்து நடவடிக்கை எடுப்பது அரசாங்கம் ஒழிய தீர்ப்பு சொல்றது தண்டனை கொடுப்பது நீதிமன்றம். வெளிநாடுகள் மாதிரி ஐக்கிய நாடுகள் மாதிரி எல்லாம் வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன் தூக்கு தண்டனை கொடுக்க முடியாது, மரண தண்டனை கொடுக்க முடியாது, நீதிமன்றம் தான் கொடுக்க முடியும். அதனால அவர் பொறுப்பா பேசணும். முதலமைச்சர் ராஜினாமா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன தீர்வு? பல்பீர் சிங் சிபிசிஐடி ஒன்றும் முடிவில்லை. 22 பேர் இறந்தாங்க விழுப்புரம் கள்ளச்சாராய போன வருஷம், அதுக்கு முடிவில்லை. இப்போ 55 பேருக்கு முடிவில்லை. ஆனால் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அருணா ஜெகதீசன் அறிக்கை சமர்ப்பித்து சிபிஐ என்கொயரி முடிஞ்சது. சிபிஐ என்கொயரிக்கு பரிந்துரை ஒப்புக்கொண்டது அன்றைய முதல்வர் எடப்பாடியார். பொள்ளாச்சி 500 பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள், சிபிஐ விசாரணை வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தது எடப்பாடியார். இன்று 55 பேர் நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி சிபிஐ பரிந்துரை சொல்வதற்கு முக ஸ்டாலினுக்கு என்ன தயக்கம்? இங்க மாநில அரசோட ஒத்துழைப்பு வேணும்ல சார், கேட்டா மட்டும் கொடுத்தாங்கன்னு அப்படி சொல்ல முடியாதுல்ல, மாநில அரசு ஒத்துழைப்பு வேணும்ல. அப்ப அதே மாதிரி உண்மையில இந்த 55 உயிரிழப்புக்கு நியாயம் கிடைக்கணும்னா சிபிசிஐடி இல்ல சிபிஐ என்கொயரி நான் வந்து பரிந்துரை செய்கிறேன்னு சொல்லி முக ஸ்டாலின் அவர்கள் சொல்வதற்கு என்ன தயக்கம்? ஏன் கலக்கம்னா இருந்தது ஃபுல்லா திமுக சார்ந்தவர்கள் அப்படின்னு. ஆனா இதே சிபிஐ என்கொயரிக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எடப்பாடியார் அவர் வாழ்க, அதை பத்தி பேசுவதற்கு முக ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்குன்னு அதிமுக செய்திருக்கோம்ல கேள்வி கேட்டவங்க கோவை செல்வராஜ். இன்னைக்கு அந்த போய் உட்கார்ந்து இதே கேள்வி மாத்தி கேட்டா எப்பவுமே ஒரே நிலைப்பாடு. சட்டம் அனைவருக்கும் சமம். நான் கட்சி மாறுறேங்கிறக்க சட்டம் மாறாது, சட்டம் வளையாது. நான் ஒன்னும் திமுக கிடையாது. அதிமுக நிலைப்பாடு ஒண்ணுதான், சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம். தவறு யார் செய்தாலும் தவறுதான், தண்டனை பெற வேண்டும் என்பதுதான் பொதுச் செயலாளர் நிலைப்பாடு. திலகம்மா என்ன தீர்வு இதற்கு?
தீர்வு வந்து நீங்க முதல்ல ஒத்துக்கப்படுங்க, கன்ஃபஸ் பண்ணப்படுங்க. சும்மா அவெல்லாம் தப்பு பண்ணா அதனால நான் அதெல்லாம் கேள்வி கேட்கல, இதை ஏன் கேள்வி கேட்கறேன்னு கேட்டா அவங்களே ஒத்துக்கிறாங்க, நான் அவங்க பண்ண அதே தப்ப நாங்களும் பண்ணணும் அப்படின்னு. இந்த எவ்வளவு சில்லித்தனமா இவங்களோட கேள்விகள் இருக்கு. இதுல வந்து எனக்கு தகுதி இருக்கிறான்னு கேட்கிறாரு, ஒழுக்கமா பேசுன்னு சொல்றாரு. நிறைய ஆளர் இதை அனுமதிச்சிட்டு இருக்கிறீங்க. அப்ப இனிமே அடுத்த முறை நீங்க கூப்பிடாதீங்க, எங்களுக்கு தகுதி இல்ல ஒரு நிமிஷம் இல்ல தனி மனிதர்களை குற்றச்சாட்டி பேசாதீங்க. இன்னொரு பக்கம் வந்து தனி மனிதர்களை குற்றச்சாட்டி பேசாதீங்க. இல்ல அப்படி சொல்லலையே, நீங்க தகுதி இல்லைன்னு சொன்னாரு, தகுதி இல்லைன்னு சொன்னாரு. தகுதி இல்லை, இதெல்லாம் கேள்வி கேட்கறது உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாரு. தனி மனித குற்றச்சாட்டு இல்லைங்க, மனிதன் தவறு செய்தா அது ஒரு அரசியலில் பொறுப்பில் இருக்கிறவர்கள் மக்களுக்கு அந்த அரசியல் நிர்வாகத்தை நடத்த போய் தகுதி அதுல தேர்தல் வென்று வந்த நீங்க செய்ய வேண்டிய வேலையா இது கேள்வி கேட்கறதுக்கு மக்கள் கேட்காம யார் கேட்பா? அந்த இடத்துல இருந்து கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு தமிழகத்தை கொண்டு போய் இந்த குடி போதை கொண்டு போய் விட்டுட்டாங்க. இதுல இருந்து நீங்க மீட்க வேண்டும்னா நீங்க எதை சாத்தியமில்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த மதுவிலக்கு கொண்டு வரதை தவிர வேற வழியே கிடையாது. 2014 மதிமுக சார்பில் நாங்கள் வைக்க கோரிக்கை தான். 2014 உம்மன் சாண்டி தலைமையான உயர்நிலை குழு கூட்டம் முடிவு செய்தபடி வருடத்திற்கு 10% விற்பனை மையங்களை மூட வேண்டும் சொன்னாங்களே, அப்படி படிப்படியாக ஒவ்வொரு வருடம் மூட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை. சரி, ரைட், ஓகே. பொறுத்து பார்க்கலாம் இதனுடைய நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத. இது அரசியலாக்கப்படுகிறதா, தொடர்ந்து சட்டமன்றம் நடக்க போது, சட்டமன்றத்தில் இதே விவகாரம் எதிரொலிக்க போது அந்த பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் பங்குண்ட சிறப்பு அனைவருக்கும் நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி நேர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.